அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى ال سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر. اشهد ان لا اله الا الله. اشهد ان لا اله الا الله. اشهد ان محمدا رسول الله. اشهد ان محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. المال والبنون زينة الحياة الدنيا، والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا. صدق الله العلي العظيم. சங்கையும் மகத்துவம் மிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய அருள்மறையில் அல் மால் வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, செல்வமும் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்வின் அலங்காரம் என்று குறிப்பிடுகிறார். அது அழகான விஷயம்தான். ஆனால் வல் பாக்கியாத்து ஸாலிஹாத், நிரந்தரமான நல்ல விடயங்கள் இருக்கிறதே, அவைகள் தான் கைருன் ஐந்த ரப்பி, உங்கள் இறைவனிடத்தில் மிகவும் சிறந்தது, கூலியாலும் மேலெண்ணத்தாலும் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை வலிமையாக வலியுறுத்தி காட்டியிருக்கிறார். அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு என்ன போதனை புரிகிறான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வதுதான் இன்றைய குத்துபாவின் உரை. அதற்கு சான்றாக 2 குறிப்புகளையும் இன்ஷா அல்லாஹ் இந்த உரையில் நாம் இணைத்திருக்கிறோம்.
அருமையானவர்களே, செல்வம் என்பது பாக்கியமானது. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை தருகிறான் என்றால் அது அபிவிருத்தியானதுதான், பாக்கியமானதுதான், பரக்கத்தானதுதான். எப்போது அது பாக்கியமானதாக, பரக்கத்தானதாக, அபிவிருத்தியானதாக அமையும் என்றால் அதை அல்லாஹ்வும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பிய வழியில் சம்பாதித்து விரும்பிய வழியில் செலவழித்தால்தான். இல்லை என்றால் பிரிதொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்வது போன்று இந்த செல்வம் உங்களுக்கு சோதனையாக ஆகிவிடும் என்கிறார். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய செல்வம் இருக்கிறதே அது பாக்கியம்தான். சஹாபிகளில் சிலர் வந்து சொன்னார்கள், நாயகமே, நாங்கள் ஏழைகளாக இருக்கிறோம், வறியவர்களாக இருக்கிறோம், எங்களோடு இணைந்து பல சஹாபிகள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம், வசதி மிக்கவர்களாக. நாங்களும் தொழுகிறோம், அவர்களும் தொழுகிறார்கள், நாங்களும் நோன்பு வைக்கிறோம், அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள், நாங்களும் குர்ஆன் ஓதுகிறோம், திக்ர் ஸலவாத்துகளில் ஈடுபடுகிறோம், இன்ன பிற தஸ்பீஹாத்துகளில் அவுராதுகளை ஓதுகிறோம், வணக்கங்களை செய்கிறோம், அவர்களும் அப்படி செய்கிறார்கள். யுத்த களங்களிலே நாங்கள் கலந்து கொள்வதாக இருந்தால் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். எல்லாம் சரி, எல்லாம் ஈடாக இணையாக இருக்கிறது என்றாலும் அல்லாஹ் அவர்களுக்கு வசதிகளை கொடுத்திருக்கிறான். அவர்கள் சதக்கா செய்கிறார்கள். எங்களிடத்தில் வசதி இல்லை, சதக்கா செய்ய முடியவில்லை. அவர்களிடத்திலே வசதி இருப்பதின் காரணத்தினால் ஜகாத்து கொடுக்கிறார்கள். எங்களுக்கு ஜகாத்து கொடுக்க முடியவில்லை, எங்களிடத்தில் வசதி இல்லை. ஆக எங்களை விட அவர்கள் இறைவனுடைய நெருக்கத்தை, இறைவனுடைய அருளை பெறுவதை அவர்கள் முந்திக் கொள்கிறார்களே நாயகமே, அந்த வாய்ப்பு ஏழைகளாகி எங்களுக்கு கிடையாதா? நாங்கள் அந்த பாக்கியத்தை பெற முடியாதா? இறைவனுடைய அந்த உயர்வான தவாபை எங்களால் அடைந்து கொள்ள முடியாதா? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த ஏழை சஹாபிகள் கேட்ட பொழுது கருணையே உருவான காத்தமுன் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கள் பணித்து சொன்னார்கள், உங்களுக்கும் அந்த பாக்கியம் உண்டு தோழர்களே. தொழுகை முடிந்ததும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பதை 33 முறை 33 முறை 33 முறை ஓதுங்கள். ஒரு ரிவாயத்தில் அல்லாஹு அக்பரை 34 முறை ஓதுங்கள், அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்றார்கள். சதக்காவினுடைய பாக்கியமும் ஜகாத்தினுடைய பாக்கியத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று ஆசைக்கிறீர்களா? அந்த ஆசை உங்களுக்கு நிறைவேண்டுமா? நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் தொழுகைக்கு பிறகு தஸ்பீஹாத்துகளை ஓதி வாருங்கள் என்றார்கள். சஹாபிகள், ஏழை சஹாபிகள் ஓதி வந்தார்கள். நாளடைவில் என்ன நடந்தது? இந்த வசதிமிக்க சஹாபிகளும் என்ன, இவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அமர்ந்து எதையோ ஓதிக்கொண்டிருக்கிறார்களே என்பதை பார்த்த பொழுது என்ன என்று அவர்களும் நுனிப்போடு விஷயத்தை தெரிந்து கொண்டு அவர்களும் ஓத துவங்கினார்கள். செல்வந்த சஹாபிகளும் வசதிமிக்க சஹாபிகளும் அந்த தஸ்பீஹாத்தை ஓத துவங்கிய பொழுது இப்போது சஹாபிகள், அந்த வறிய சஹாபிகள் மீண்டும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு இப்படி ஓதுங்கள், ஜகாத் சதக்காவினுடைய நன்மை கிடைக்கும் என்றீர்கள், நாங்கள் ஓதினோம். இப்போது அந்த செல்வந்த சஹாபிகளும் அல்லவா ஓதுகிறார்கள், நாங்கள் என்ன செய்வது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. நான் என்ன செய்வது தோழர்களே? அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஃபضل, பாக்கியம். அது தன்னுடைய அடியார்களில் யாருக்கு கொடுக்க அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு அவன் கொடுக்கிறான். அந்த நன்மை, சதக்காவினுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும், ஜகாத்தினுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதற்கு மேல்மிச்சமாக அவர்கள் தர்மம் செய்கிறார்கள் என்றால் அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பாக்கியம் அல்லவா? அது என்ன செய்வது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே செல்வம் என்பது ஃபض்லுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாக்கியம் என்கிறார்கள் அன்னலம் கண்மணியா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போது பாக்கியம்? அல்லாஹ் விரும்பிய வழியில் அவனுடைய அருள் நிறை திரை திருத்தூதர் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய பாதையில் யார் செலவழித்தார்களோ, யார் சம்பாதித்தார்களோ, சம்பாதித்ததும் அப்படி இருக்க வேண்டும், செலவழித்ததும் அப்படி இருக்க வேண்டும். ஒரு ஹதீதை நான் பார்த்தேன்.
நாளை கியாமத்தில் 4 விஷயங்கள் ஒரு மனிதனிடத்தில் கேட்கப்படாது. அவனுடைய பாதம், அவனுடைய கால் அந்த இடத்தை விட்டு அகலாது என்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேருக்கு 40 கேள்விகள் இருக்கலாம், சில பேருக்கு 400 கேள்விகள் இருக்கலாம், சிலருக்கு 4000 கேள்விகள் இருக்கலாம். ஆனால் இந்த 4 கேள்விகளும் கேட்கப்படாதவர்கள் எவரும் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் கேட்கப்படுவார்கள். 1, நீ எப்படி சம்பாதித்தாய்? 2, நீ எப்படி செலவழித்தாய்? 3, உன்னுடைய வாழ்நாள், உனக்கு இத்தனை வயதை தந்தேனே, அந்த வயதுகளை நீ எப்படி செலவழித்தாய், உனது காலத்தை? 4, எனது நபியினுடைய குடும்பமாகிய அஹ்லுல் பைத்தை நீ கண்ணியப்படுத்தினாயா என்று நாளையும் அல்லாஹ் கேட்காமல் அந்த இடத்திலிருந்து ஒரு மனிதன் அகல முடியாது என்கிறார்கள் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நாங்கள் சம்பாதிப்பதும் செலவழிப்பதும் எப்படி என்பதை கவனமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பெருமை பெறுவதற்காக, இந்த உலகத்தில் சிறப்பை அடைந்து கொள்வதற்காக, இந்த உலகத்தில் உயர்ந்தவராக தன்னை காட்டிக் கொள்வதற்காக எப்படியோ சம்பாதித்து எப்படியோ செலவு செய்தால் இந்த வையகத்தில் தப்பிவிடலாம் என்றாலும் அல்லாஹ்வின் சமூகத்தில் நாங்கள் குற்றவாளியாக நாளை நிறுத்தப்பட்டு விடுவோம் என்பதை அச்ச உணர்வோடு நாங்கள் எங்களை எண்ணி பார்ப்போமாக. ஆக செல்வம் என்பது ஃபதுல், அது ஒரு பாக்கியமானது. அதில் 2 கருத்துக்கள் இல்லை. அல்லாஹ்வும் சொன்னான், அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிடுகிறார்கள். சஹாபா பெருமக்கள் எல்லாம் தங்களுடைய செல்வத்தை அறப்பணிகளுக்காக, நல்ல வழிகளுக்காக எப்படியெல்லாம் செலவு செய்தார்கள் என்ற வரலாறை ஹதீதுகளிலும் பார்க்க முடிகிறது. குர்ஆனும் அதை சுட்டிக்காட்டும். அதெல்லாம் நீண்ட வரலாறுகள், நீண்ட தகவல்கள். இந்த சமுதாயத்தினுடைய நெஞ்சை பொன்னாக சிறப்பானதாக ஆக்கக்கூடிய அற்புதமான தகவல்கள், செய்திகள் அவைகள். அருமையான படிப்பினங்களையும் பாடங்களையும் தரக்கூடிய வரலாறுகள் அவைகள். எனவே அந்த வரலாற்றினுடைய பகுதியிலிருந்து நாம் எதை கேட்கிறோமோ அதன் வழியாக நம்முடைய சிந்தனைகளை செயல்படுத்தி அப்படி வாழ்வதற்கு நாம் முனைய வேண்டும். அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எங்களுக்கு தருவானாக. ஒல் பனூன், அடுத்து அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய மக்கள் அவர்களும் பாக்கியமானவர்கள் தான். எத்துணை பேருக்கு குழந்தைகள் இல்லை, எவ்வளவு வருத்தத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். இறைவா, எனக்கு ஒரு குழந்தையை தந்துவிட மாட்டாயா? கோடிக்கணக்காக செல்வங்கள் குவிந்திருந்த போதிலும் பிள்ளை ஒன்று இல்லையே என்ற வருத்தத்தில் வாடுபவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அவன் நாடியவர்களுக்கு வழங்குகிறான். ஆண் குழந்தைகளாக கொடுக்கிறான். சிலருக்கு பெண் குழந்தை இல்லையே என்று அவர்களுக்கு ஏக்கம், சிலருக்கு பெண் குழந்தையாகவே கொடுக்கிறான், ஆண் குழந்தை இல்லையே என்று ஏக்கம், சிலருக்கு ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் இணைத்துக் கொடுக்கிறான். சிலரை மலடர்களாக, குழந்தை பாக்கியம் அற்றவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அது அவன் கையில் இருக்கிறான். முயற்சி என்பது நம்மிடத்தில். டாக்டரிடம், மருத்துவரிடம் நாம் செல்லுகிறோம், குழந்தை இல்லை, இதற்கு என்ன வழி என்று மருத்துவம் செய்கிறோம். மார்க்கம் ஒன்றும் தடை செய்யவில்லை. ஆனால் இறைவனுடைய நாட்டம் இருந்தால் அதை எப்படியும் குழந்தை பிறக்கும். ஆக குழந்தை என்பதும் ஒரு பாக்கியம் தான். வாரிசுகள் என்பது பாக்கியமானதுதான். மார்க்கம் அதை சொல்லுகிறது. அதே சமயம் இன்னொரு புறமும் நாம் எண்ணி பார்க்கிறோம், இந்த பிள்ளையை பெற்றதை விட ஒரு கல்லை பெற்றிருந்தால் பரவாயில்லையே என்று பிள்ளை பெற்றவர்களில் சிலர் தங்களுடைய பிள்ளைகளை நினைத்து கண்ணீர் வடிப்பதையும் பார்க்கிறோம். நல்ல பிள்ளைகளாக இல்லாமல் போய்விட்டால், பிள்ளைகள் வழி தவறி போய்விட்டால், நெறி கெட்டு போய்விட்டால், ஒழுக்கம் தவறி போய்விட்டால் எந்த தந்தைக்கு சந்தோஷம் இருக்கும்? எந்த தாய்க்கு மன நிறைவு இருக்கும்? பிள்ளைகள் பாக்கியமானவர்கள் தான் என்றாலும் அந்த பிள்ளைகள் அல்லாஹ்வையும் அவனுடைய திருத்தூதரையும் நேசிக்கும் பிள்ளைகளாக, அந்த வழியில் நடக்கும் பிள்ளைகளாக அவர்கள் இருக்கும் பட்சத்தில் தான் அந்த பிள்ளைகள் பாக்கியம், இல்லையெனில் அபாக்கியம். அப்படி எத்தனை பெற்றோர்கள் வருத்தப்பட்டிருக்கிறார்கள். என்னிடத்திலேயே பலர் சொன்னதை என் காதால் கேட்டிருக்கிறேன். என் பிள்ளைகளால் எனக்கு மன நிம்மதி இல்லாமல் போய்விட்டது. கடையிலே அமர வைத்து வியாபாரத்தை படித்துக் கொடுக்கலாம் என்றால் நான் சேமித்து வைத்ததையெல்லாம் நாசப்படுத்தி விட்டான். சரி, வெளிநாடுகளுக்கு அனுப்பி அங்காவது தொழில் படித்துவிட்டு வரலாம் என்று அனுப்பினால் அங்கே போய் கெட்ட பழக்கங்களை பழகிக்கொண்டு அவன் இங்கே வந்திருக்கிறான். கேட்டால் நாகரீகம் என்கிறான். மார்க்கத்துக்கு முரணான காரியங்களில் ஈடுபடுகிறான்.
என்ன செய்வது, இந்த குழந்தையை அல்லாஹ் தராமல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று வாடுபவர்களும் வதங்குபவர்களும் கூட நம்மில் இருக்கிறார்கள். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. செல்வமும் பிள்ளைகளும் இந்த உலகத்தினுடைய அலங்கார பொருட்கள் தான். ஆனால் அவைகள் எல்லாம் சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் அவைகளுக்கு பாக்கியம் கிடைக்கிறது, அது பாக்கியமாக அமைகிறது. அதே சமயம் அவைகளெல்லாம் தங்களுக்கு மாற்றமாக அமையும் பட்சத்தில் நாளை மறு உலகத்தில் வேதனை தரக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எத்தனையோ இடங்களில் பிள்ளைகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக பெற்றோர் இருக்கிறார்களா இல்லையா? யார் யாருக்கு கட்டுப்படுவது? இஸ்லாம் டிசிப்ளின், மார்க்கத்தை, வழிநடத்தலை ஒழுங்காக சொல்லி தந்திருக்கிறது. யாருக்கு யார் கட்டுப்படுவது, ஒரு தந்தைக்கு மகன் கட்டுப்பட வேண்டிய அவசியம் என்ன என்பதை குறித்து நீண்ட செய்திகளை அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த வாழ்வியல் என்ன ஆகிவிட்டது, கை நிறைய சம்பாதிக்கிறான் மகன், தந்தைக்கு வாப்பாவிற்கு சம்பாதிக்க முடியாத இயலாமை மகனுக்கு அடிமையாக ஆகிவிடுகிறார். என்ன செய்வது? அவன் தான் சாப்பாடு போடுகிறான், அவன் தான் எங்கும் கூட்டிச் செல்கிறான், அவன் தான் மருத்துவ செலவையும் பார்க்கிறான் என்று எத்தனை பெற்றோர் அங்கலாய்க்கிறார்கள். பிள்ளைகளுக்கு பணிவது என்பது இஸ்லாத்திற்கு முரணானது. பிள்ளைகள் பெற்றோருக்கு பணிய வேண்டும், இதுதான் மார்க்கம் சொல்லும் வழி. பிள்ளைகளை வழிநடத்தக்கூடியவர்களாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். பெற்றோர்களை வழிநடத்தும் பிள்ளைகளாக எப்போது உலகம் மாறிவிட்டதோ கியாமத்தினுடைய அடையாளங்களில் அவைகளில் ஒன்று என்றார்கள் அருள் நபியாம் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் தலிதல் அமது ரப்பதஹா. கியாமத்தினுடைய அடையாளங்களை வரிசைப்படுத்தி கொண்டு வந்த வள்ளலம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு தாய் தன்னை ஆளுபவளை பெற்றெடுப்பாள். என்ன அழகான வார்த்தை பாருங்க. ஒரு பெண், ஒரு தாய் யாரை பெற்றெடுக்கிறார்? அவள் பெற்றெடுக்கும் பிள்ளை தாயையே ஆட்சி செய்வாள். பிள்ளைக்கு கட்டுப்பட்டு தாய் இருப்பாள். அது கியாமத்தினுடைய அடையாளம் என்கிறார்கள். அப்படி நடக்கிறதா இல்லையா என்று கியாமத்தை நாம் நெருங்கி வந்திருக்கிறோம் என்பதற்கு இவைகள் எல்லாம் சான்றுகள். எனவே இவைகள் உலகத்தினுடைய அலங்காரமாக இருந்தாலும் எத்தனையோ நம்மிலே இருக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் அந்த பிள்ளைகளை சாலிகான கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக ஆக்கி தருவானாக. நம்மில் எத்தனையோ பேர் இங்கே வசதி மிக்கவர்களாக இருக்கிறோம். அந்த வசதியையும் வாய்ப்பையும் பதவியையும் பொருளையும் அல்லாஹ் அவனுக்கு விரும்பிய, அவனுடைய திருத்தூதருக்கு விரும்பிய பொருளாக, அவன் வழியில் சம்பாதித்த செலவழிக்கும் பொருளாக எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக பாக்கியம் மிகுந்ததாக ஆக்கி தருவானாக. எத்தனையோ மக்கள் குழந்தைகள் இல்லாதவர்களும் இங்கே இருக்கலாம். அவர்களுக்கு சொல்லிக் கொள்வது, அல்லாஹ் நீ நாடினால் நீங்கள் குழந்தைகளை ஒருபோதும் இறைவா எனக்கு குழந்தையை தா என்று மட்டும் கேட்காதீர்கள். கேட்கும் பொழுதெல்லாம் இறைவா நீ குழந்தையை தா, அந்த குழந்தையும் சாலிகான குழந்தையை தா என்று கேளுங்கள். அது பாக்கியமானது. இறைவா என் பிள்ளைகள் உனக்கும் உனது திருத்தூதருக்கும் மாற்றமாக நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்களேயானால் அந்த குழந்தை எனக்கு வேண்டாம், நான் குழந்தை இல்லாமலேயே வாழ்ந்து விடுகிறேன் என்று இறைவனிடம் பேசுங்கள். அதே போன்று இறைவா எனக்கு பரக்கத்தை தா, அந்த செல்வம் எங்களுக்கு சோதனையானதாக ஆகிவிடக் கூடாது, மாறாக உனக்கு விருப்பமான செல்வமாக அது இருக்கட்டும். ஒருவேளை அது சோதனையாக ஆகி அந்த சோதனையில் நாங்கள் தோற்று போய் விடுவோம் என்ற நிலை இருக்குமேயானால் எங்களை ஏழையாகவே வாழச் செய் என்று கேளுங்கள். இந்த துனியா இதுவல்ல எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய தீர்க்கமும். எங்களுடைய தீர்க்கமும் நோக்கமும் இதுவல்ல, மாறாக ஆகிரத்து தான் எங்களது நோக்கம் என்பதை உணர்ந்து நமது வாழ்வை செம்மைப்படுத்திக் கொள்வோமாக. அருமையான பெருமக்களே, 2 சகோதரர்கள் இருந்தார்கள். நாம் இந்த குத்துபாவினுடைய உரையின் துவக்கத்திலேயே சொன்னோம், 2 சான்றுகளை, வரலாற்று குறிப்புகளை இணைத்து சொல்வோம் என்று. ஒன்று, 2 சகோதரர்கள் இருந்தார்கள், நானாவும் தம்பியும். நானா நல்ல மனிதர், சாலிகான மனிதர். தம்பி அடாவடித்தனமானவர், பாவங்கள் புரியக்கூடியவர். காலம் கடந்து கொண்டிருக்கிறது. சாலிகான மனிதர், அவர் ஏதோ ஒரு தொழில் பார்க்கிறார், அபிவிருத்தி இல்லை, பறக்கத்து இல்லை, கஷ்டத்திலேயே ஆகிவிட்டார். காலம் கடக்கிறது, அவருடைய குடும்பம் கஷ்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது.
அதே சமயம் அந்த வீட்டில் ஒரே வீட்டில் தான் இருவரும் இருக்கிறார்கள், மாடியிலும் கீழுமாக. மாடியிலே தம்பி இருக்கிறார், தொழுவது இல்லை, ஓதுவது இல்லை, வணங்குவது இல்லை, என்ன பாவமான காரியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் செய்வார், வசதிகள் நிறைந்து இருக்கிறார். அல்லாஹ் இப்படியும் சோதிப்பான் இல்லையா? நல்லவர்களை சோதிப்பது உண்டு. இது தீயவர்களுக்கும் ஒரு சோதனை தான். பணத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து அவன் எப்படி செய்கிறான் என்று இஸ்திதராக் என்று சொல்வார்கள். அதாவது இஸ்திதராஜ், அவர்களை ஊத்தம் போடுவது. நாளை மறு உலகத்தில் அந்த பாவிகள் நரகிலே நின்று எரிவதற்காக அவர்களை ஊத்தம் போடப்படுகிறது என்று பெருமக்கள் நமக்கு சொல்லுவார்கள். குர்ஆனினுடைய வழிகள். அல்லாஹ் அந்த நரக நெருப்பை விட்டும் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக அண்ணனும் தம்பியுமாக ஒரே இல்லத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மாடியிலே தம்பி செல்வ செழிப்போடு பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கீழே நானா, மூத்த சகோதரர், சிறப்போடான வாழ்க்கைதான், நல்ல வாழ்க்கைதான். ஆனால் எளிமை, வறுமை, பசி, பட்டினி, தாகம், சரியான ஆடை இல்லை. ஒரு சமயம் இவர் எண்ணுகிறார், இப்லீஸ் எப்போது ஒரு மனிதனை வழிகெடுப்பான் என்று சொல்ல முடியாது. அவனுடைய வலைகள் இருக்கிறதே, தூண்டில்கள் அபாயகரமானவை. எந்த நேரத்தில் எந்த மனிதனை எந்த தூண்டிலை கொண்டு இழுக்கலாம் என்று அவன் தெள்ளத் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறான். அவ்வளவு பெரிய அறிவாளி அவன். இந்த நல்லடியான் அவரை பல தடவை நெருங்கி பார்த்து தோற்று போன அவன் ஒரு முறை என்ன செய்தான், அவனுடைய கல்விலே நுழைந்து ஒன்றை போட்டான். அவர் சிந்திக்க துவங்கினார். ரப்பை நாம் காலமெல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை ஆண்டு காலம் பாவம் புரியாமல் வணங்கினோம். ஆனால் அல்லாஹ் நம்மை சோதனையிலேயே ஆழ்த்திருக்கிறான். சரி, அதையும் நாம் பொருந்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று எனக்கு புரியவில்லை. அந்த மூத்தவர் எண்ணுகிறார், சாலிகான மனிதர், எனக்கு ஒன்று புரியவில்லை. பாவமே செய்யக்கூடிய அவனுக்கு எப்போதும் லாபமே இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கையிலே பரக்கத்து இருக்கிறது. அது எப்படி? நம்மை அல்லாஹ் சோதனையில் ஆக்கிறான் என்று இருக்கட்டும், அவனுக்கு எப்படி இவ்வளவு வசதிகளும் வாய்ப்புகளும் குவிகிறது? ஆச்சரியமாக இல்லையா? அது என்ன என்று தெரிய வேண்டும். கடைசியில் அவர் இப்படி சிந்தித்து சிந்தித்து ஒரு முடிவுக்கு வருகிறார். ஒரே ஒரு நாள் மாத்திரம் அவன் செய்வது போன்ற பாவத்தை நாமும் செய்து பார்ப்போம். இந்த நல்ல மனிதனுடைய சில சமயங்கள் நல்ல மனிதர்கள் எப்படியெல்லாம் பிரட்டப்படுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று. மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. அவர் எண்ணுகிறார், எப்படி தன்னுடைய சகோதரருக்கு இவ்வளவு வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கிறது, பாவத்திலேயே ஈடுபடுபவனுக்கு லாபமா? அது என்ன என்று தெரிந்து கொள்வோம். ஒரே ஒரு நாள் அந்த பாவத்தை நாமும் செய்து பார்ப்போம். அவனிடத்தில் போய் கேட்போம், எப்படிப்பா இந்த ரகசியம் என்று கேட்டுவிட்டு நாமும் ஒரு நாள் பாவம் செய்துவிட்டு மறுநாள் தௌபா செய்து கொள்வோம். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று ஒரு சோதனைக்காக. மாடியில் இருக்கக்கூடிய தம்பியை நோக்கி ஏறி செல்கிறார் மாடிப்படிகளில். இதே சமயம் பாருங்கள், தம்பி எண்ணுகிறார், எவ்வளவு பாவம் செய்கிறோம், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு வசதியை தந்திருக்கிறான், என்றாவது நல்ல காரியத்தை நாம் செய்திருக்கிறோமா? தொழுதோமா, சதக்கா கொடுத்தோமா, ஸலவாத் ஓதினோமா, திக்ரில ஈடுபட்டோமா, குர்ஆன் ஓதினோமா? ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அந்த ரப்பு எனக்கு அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கிறான். சரி, அது போகட்டும். தன்னுடைய சகோதரர், மூத்த சகோதரர், அவர் எவ்வளவு பெரிய நல்லவர், ஒரு பாவமும் செய்யாதவர். அவர் எப்போதும் வறுமையிலும் சோதனையிலும் அல்லவா வீழ்ந்து கிடக்கிறார், பட்டினியிலும் பசியிலும் அல்லவா உழன்று கிடக்கிறார். அது எப்படி, அவர் எப்படி அதில் பொறுமையாக இருக்கிறார்? ஆச்சரியமாக இருக்கிறதே. சரி, பரவாயில்லை, இன்று ஒரு நாள் அவரை போன்று நல்ல காரியத்தை நாம் செய்து பார்ப்போம். அவன் நினைக்கிறான், இந்த ஒரே ஒரு நாள் நல்ல காரியத்தை நாம் செய்து பார்ப்போம். அப்படி அதில் என்ன இன்பம் இருக்கிறது? சகோதரனுடைய மனம் மாறி போயிருப்பது தம்பிக்கு தெரியாது. ஆனால் இவன் நினைக்கிறான். அதே சமயம் அவர் நினைக்கும் நேரத்திலேயே இவன் நினைக்கிறான், இவ்வளவு சோதனைக்கு பிறகும், இவ்வளவு வறுமைக்கு பிறகும் அல்லவா அந்த இபாதத்தில் அவர் மூழ்கி போய் இருக்கிறார், பாவம் செய்யாமல் இருக்கிறார். இது அதிசயம் இல்லையா? அப்படி அதில் என்ன இன்பம் இருக்கிறது அந்த வணக்கத்தில்? இன்று ஒரு நாள் நாம் அந்த வணக்கத்தில் ஈடுபட்டு பார்ப்போம், அப்படி என்ன இன்பம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்வோம் என்று அவன் மாடியிலிருந்து கீழே இறங்கி வருகிறான். இவர் மாடியிற்கு மேலே ஏறுகிறார் பாவத்தை நோக்கி. மாடியிலிருந்து கீழே இறங்குகிறான் அந்த பாவி நல்லதை நோக்கி. நடந்த நிகழ்வு என்ன?
இறங்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது மாடியிலிருந்து இறங்கி வரும் அந்த தம்பியினுடைய கால் சருகி கீழே விழுந்து விடுகிறான். உயரமான மாடிப்படியிலே உருண்டு உருண்டு வந்து மேலே ஏறி வரக்கூடிய தன்னுடைய நானா சகோதரின் மீது விழுந்து விடுகிறான். இருவருமாக உருண்டு கீழே வந்து விடுகிறார்கள். இருவரும் மூத்தாகி விடுகிறார்கள். யாருடைய நிலை எப்படி? பதில் சொல்ல தெரியவில்லை சகோதரர்களே. ஒரு மனிதனுக்கு மரணம் எங்கிருந்து வரும் என்ற நேரத்தில் வரும். கண்மணியாம் பொன்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் தௌபா இன்றி மரணிக்க வேண்டாம். திடீர் மூத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். திடீர் செல்வத்தை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். திடீர் வறுமையை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். இந்த மூன்றை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. நாங்கள் மரணிக்கக்கூடிய நிலையில் தௌபாவோடு வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன் அல்லாஹ் சொன்னான். நீங்கள் முஸ்லீமாகவே அன்றி, அதாவது யார் முஸ்லிம்களை பார்த்து தான் அல்லாஹ் சொல்றான். அதாவது தௌபா இல்லாமல் நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்கிறான் அல்லாஹ். தௌபாவோடு அல்லாஹ் எங்களை மரணிக்க செய்வானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, ஒரு மனிதனுடைய மறு உலக வாழ்வின் பயணம் எப்படி அமையும் என்பதை இந்த உலகத்தின் வாழ்வின் இறுதி பகுதியை வைத்துத்தான் அல்லாஹ் தீர்மானிக்கிறான். கடைசியாக அவன் தௌபா செய்து நல்லவனாக இருந்தால் நல்லவனின் பட்டியல். 90 வருட காலம் ஒரு மனிதன் நல்லவனாக வாழ்ந்து கடைசி காலத்தில் அவன் தீயவனாக வாழ்ந்தால் நரகத்திற்கு சென்று விடுகிறான். இது குறித்து புகாரி நீண்ட செய்தியை சொல்லி காட்டும். ஆக எங்களது வாழ்க்கையை தூய்மை மிகுந்த பரிசுத்த மிகுந்த வாழ்க்கையாக நாங்கள் ஆக்கிக் கொள்வோமாக. மரணத்தை அணுகுவதற்கு முன்பாக எங்களது வாழ்க்கையை நாங்கள் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். சங்கையான பெருமக்களே, நாமெல்லாம் அறிந்த ஒரு மாமன்னர் தான். வரலாற்றில் ஒரு செய்தி சொல்லப்பட்ட குறிப்பு. இன்னொன்று, மன்னர் ஹாரூன் ரஷீத் மிகப்பெரிய அறிவாளி, நல்லாட்சி செய்தவர், தாபியினுடைய காலத்திலே வாழ்ந்தவர் என்றெல்லாம் பல சிறப்புகளை பெற்றவர் தான். ஆனால் மிகப்பெரிய படைகளை கொண்டு வைத்தவர், மிகப்பெரிய படைகளோடு அவர் வாழ்ந்தவர், பிரதானிகளோடு வாழ்ந்தவர், சிறப்பு மிக்க வாழ்ந்தவர் தான். இன்னும் சொல்வதாக இருந்தால் அவர் அஹ்லுல் பைத்தை சார்ந்தவர்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியிலும் வந்தவர். ஆனால் அவர்களுடைய மகன் எப்படி இருந்தார் தெரியுமா? ஹாரூன் ரஷீத் அவர்களினுடைய மகன் மன்னர் தர்பாரிலே அமர்ந்திருக்கிறார். நல்ல உடைகள் அணிந்து அமர்ந்திருக்க அவரை சூழ மந்திரி பிரதானிகள், ராணுவ தளபதிகள் எல்லாம் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த இடத்தை கடந்து அவருடைய மகன் செல்லுவார். 16 வயது மகனுக்கு. அந்த மகன் எப்படி இருப்பார் தெரியுமா? கம்பளி ஆடைகளை உடுத்திக் கொண்டு, கம்பளி போர்வையை போர்த்திக் கொண்டு, கம்பளி தொப்பியை அணிந்து கொண்டு ஒரு பரதேசி போன்று இருப்பார். இது அனைத்தும் சூஃபியாக்களினுடைய கோலம். அது அப்படித்தான் இருப்பார். ஒரு முறை அப்படி நடந்து செல்லும் பொழுது அங்கிருந்த பிரதானிகள் எல்லாம் சொன்னார்கள், பாருங்கள், இந்த பையன் இப்படி இருந்து அவங்களுடைய அத்தாவை வாப்பாவை கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வாப்பா எவ்வளவு பெரிய அரசராக இருக்கிறார், அமீருல் மோமினீனாக, ஜனாதிபதியாக இருக்கிறார். இவனோ எப்படி இருக்கிறான்? கிழிந்த ஆடைகளை உடுத்துக் கொண்டு ஒரு பரதேசி மாதிரி செல்கிறான். எல்லோருக்கும் மத்தியில் செல்லும் பொழுது வாப்பாவுக்கு எவ்வளவு கேவலமாக இருக்கும். நாமே சொல்ல மாட்டோமா? ஏப்பா ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வர மாட்டியா தம்பி? நம்முடைய மகனை சொல்லுவோமா இல்லையா? இங்க மன்னர் அல்லவா? மன்னரினுடைய மகன் இப்படி இருப்பதை பார்த்து அவர்கள் எல்லாம் பேசிக் கொண்டது மன்னரினுடைய காதில் விழுந்தது. ஒரு முறை மிகவும் வேதனைப்பட்டு போய்விட்டார். அவனை திருத்துவதற்கு எத்தனையோ வழிகளை செய்தார். ஒன்றும் சரிவரவில்லை. ஒரு நாள் அரசவை கூடியிருக்கிறது. மந்திரி பிரதானிகள், தளபதிகள், போர்படை பிரதானிகள் இவர்களெல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய அதே வேளையில் வெளிநாடுகளில் இருந்து, வெளி அரசர்களிடமிருந்து தூதுவர்கள் எல்லாம் வந்த நேரம் அது. அந்த நேரத்திலும் இந்த பரட்டை கோலத்தோடு இந்த மகன் செல்வதை பார்த்து அங்கிருந்தவர்கள் எல்லாம் வேதனைப்பட்டார்கள், பேசிக் கொண்டார்கள். வந்திருந்த அம்பாஸ்டர்ஸ், வெளியில் உள்ள தூதர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன அரசனினுடைய மகனா இப்படி இருக்கிறார், என்ன இது அசிங்கமாக இருக்கிறது என்றெல்லாம் பேசிக் கொண்ட பொழுது மன்னர் ஹாரூன் ரஷீத் வருத்தப்பட்டு போய்விட்டார். அவர்கள் எல்லாம் போனதற்கு பிறகு மந்திரிகளும் பிரதானிகளும் இருக்கிறார்கள், மற்றவர்கள் சென்று விட்டார்கள். மகனை அழைத்தார். மகனே, என்னை நீ கேவலப்படுத்தி விட்டாயே, ஒரு நல்ல ஆடை அணிந்து கொண்டு வரக்கூடாதா? ஒரு நல்ல உடையை அணிந்து கொண்டு வரக்கூடாதா? என்னை நீ கேவலப்படுத்தி விட்டாயே மகனே.
என்னை கேவலப்படுத்தி விட்டாய், அசிங்கப்படுத்தி விட்டாய். இவ்வளவு பேருக்கு மத்தியில், எவ்வளவு பெரிய அதிகாரிகளுக்கு மத்தியில், அரச பிரதானிகளுக்கு மத்தியில் என்னை அசிங்கப்படுத்தி விட்டாய் மகனே என்று சொன்னபோது சற்று அமைதியாக இருந்துவிட்டு தன்னுடைய பார்வை அந்த மகன் உயர்த்தி பார்க்கிறார். மேலே ஒரு பறவை, அந்த பகுதியிலே ஒரு பறவை நின்று கொண்டிருக்கிறது. அந்த பறவையை பார்த்து சொன்னார், பறவையே, யா தாயிர் ஜி, வா என்னுடைய கையிலே வந்து அமரு என்று அந்த பிள்ளை அழைக்கிறார். 16 வயது இளவல். அந்த பறவை பறந்து வந்து ஹாரூன் ரஷீத் மன்னரினுடைய மகனின் கையிலே வந்து அமர்கிறது. எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள், என்ன இந்த பறவை இவருக்கு கட்டுப்படுகிறது? பறந்து சென்றது. போ, நீ இருந்த இடத்திற்கே திரும்பி செல் என்கிறார். அந்த இளைஞர் திரும்பி செல்கிறார். மேலே போய் அது அமர்ந்து கொண்டது. பறவையே, இதோ மாமன்னர் அமர்ந்திருக்கிறார், அவருடைய கையிலே போய் அமர்ந்து கொள் என்று சொன்ன போது அந்த பறவை வர மறுத்தது. இப்போது மகன் சொன்னான், தந்தையே, இப்போது என்னை நீங்கள் கேவலப்படுத்தி விட்டீர்களே. நான் இந்த ஆடை அணிவதால் உங்களுக்கு கேவலம் என்று இருக்குமே, ஆனால் இந்த பறவை நான் கூப்பிட்டதும் என்னிடத்தில் வருகிறது. ஆனால் உங்களிடத்தில் வர மறுப்பதற்கு காரணம் என்ன? அந்த பக்குவத்தை நீங்கள் அடையவில்லை என்பதுதானே. அது எனக்கு கேவலம் இல்லையா? இனிமேல் உங்களுடைய சவகாசம் எனக்கு தேவையில்லை. நான் இந்த அரண்மனையை விட்டு செல்கிறேன். இது என்னுடைய இதயத்தை ஒட்டாத அரண்மனை. இங்க இருக்கக்கூடிய ஆடைகளும் ஆபரணங்களும், இங்க இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களும், உயர்ந்த தரம் மிகுந்த பட்டாடைகளும் பவிசுகளும் என்னுடைய இதயத்தில் ஒட்டாதவை. நான் புறப்பட்டு செல்கிறேன் என்று அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறார். அவர் எடுத்து சென்றது 2 பொருட்கள் தான். ஒன்று அல் குர்ஆனுல் கரீம், இன்னொன்று மோதிரம். பசராவை நோக்கி செல்கிறார். பசராவிலே அங்கே கூலி ஆட்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே போய் அமர்வார். அரசனினுடைய மகன் மாத்திரமல்ல, அண்ணல் நபியினுடைய அழகு வழித்தோன்றல் அஹ்லுல் பைத். அந்த இளைஞர் போய் அமர்கிறார். யாராவது வேலைக்கு கூட்டா வீட்டுக்கு வேலை போய் செய்வார். ஒரு கூடையை மாத்திரம் வாங்கி வைத்திருந்தார். வேலைக்காரன் காட்டுறதுக்கு வேணும் இல்ல, ஒரு கூடையை மாத்திரம், மண் அள்ளுவதற்கு, கற்களை அள்ளுவதற்கு ஒரு ஜம்பீல், ஒரு கூடை மாத்திரம் அவருக்கு முன்னால் இருந்தது. பசராவிலே அபு ஆமீர் என்ற ஒரு சிறந்த ஒரு தாபி இருந்தான், சாலிஹான மனிதர். அவர்களினுடைய வீட்டில் சுவர் ஒரு முறை இடிந்து விழுந்து விட்டதால் அதை கட்டுவதற்காக பாஸ்மார்கள், யாராவது வேலைக்காரர் இருக்கிறதா என்று தேடி வந்த பொழுது இவர் இருக்கிறார். இந்த இளைஞரை பார்க்கிறார். அழகு மிகுந்த இளைஞர். இவர் வேலைக்காரரா என்ன அப்படின்னு அவங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சு. ஆனால் வேலைக்காரர்கள் வைத்திருக்கக்கூடிய கூடையை வச்சிருக்கிறார். அவர் மாத்திரம்தான் இருக்கிறார். அது ஒரு சனிக்கிழமை. நேராக போனார். தம்பி, நீங்க வேலை செய்வீங்களா? செய்யலாமே. என்ன வேலைகள்? என்ன வேலைனாலும் செய்வேன். களிமண் எடுத்து பூசி எங்களுடைய சுவரை கட்ட வேண்டும். அதை கொஞ்சம் செய்ய முடியுமா? தாராளமாக செய்கிறேன். என்ன கூலி? உங்களுக்கு என்ன கூலி வேண்டும்? எனக்கு ஒரு திர்ஹமும் ஒரு தானியமும் வேண்டும். ஒரு திர்ஹத்தினுடைய ஒரு பகுதி. 6 நாளைக்கு அல்லது 7 நாளைக்கு, ஒரு வாரத்திற்கு சாப்பிடக்கூடிய அளவு அது. அது மாத்திரமே எனக்கு வேணும். சரி, கயிர் வாருங்கள். வேலையை ஒப்படைத்து விட்டு இதை சுவரை கட்டி முடிக்க வேண்டும். எப்படியும் சில நாட்கள் ஆகும், இன்னைக்கு நீங்க கேட்டுங்க என்று சொல்லிவிட்டு அபு ஆமீர் அவர்கள் வெளியே போய் விட்டார்கள். மாலையிலே வந்து பார்க்கிறார்கள், 10 பேர் செய்ய வேண்டிய வேலை இந்த ஒரு நபர் செய்து முடித்திருக்கிறார். ஆச்சரியப்பட்டு போனார்கள், எப்படி சாத்தியமாயிற்று? ஆக இவருக்கு ஒரு திர்ஹம் அல்ல 2 திர்ஹம் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன போது, இல்லை, நான் உங்களிடத்தில் என்ன பேசினேனோ அந்த ஒரு திர்ஹத்தை மட்டும் எனக்கு தாருங்கள், பேச்சுக்கு மாற்றம் செய்ய வேண்டாம். ஆச்சரியப்பட்டு போனார்கள். இவர்கள் திரும்பி வந்தார்கள். மறுநாளும் வேலை இருந்தது. அந்த இளைஞன் வேறு ஏதோ அவனிடம் இருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டும், வேலையும் தர வேண்டும் என்று திரும்பி வந்து பார்த்தால் அவன் இல்லை. அங்கிருந்தவர்களாம் சொன்னார்கள், இவர் சனிக்கிழமை மாத்திரம்தான் வேலை செய்வார். அதில் கிடைக்கக்கூடியதை ஒன்றை எடுத்துக்கொண்டு உணவு வாங்கி கொண்டு காடுகளுக்கு போய் வணக்கத்திலே ஈடுபட்டு விடுவார். அடுத்த சனிக்கிழமை தான் அவர் வருவார். அப்படியே அடுத்த சனிக்கிழமை வந்தது. அபூ ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வருகிறார்கள். தம்பி, வீட்டிலே வேலை இருக்கிறது, செய்யலாமா? செய்யலாம். என்ன கூலி? அதே கூலி தான், ஒரு திர்ஹம் ஒரு தானியம். சரி, வாருங்கள். வேலை கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டு விட்டு இவர்கள் நகண்டு போய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என்ன நடக்கிறது என்று. எப்படி வேலை நடக்கிறது என்றே புரியவில்லை. அவரோடு பலர் இருந்து வேலை செய்வது போன்று இருக்கிறது. ஆனால் இருப்பது ஒருவர் தான். வேலை கடகட என்று நடக்கிறது. கையிலே ஒரு பொருளையோ கல்லையோ களிமண்ணையோ தூக்குவதுதான் தெரிகிறது. கட்டிடம் வளர்கிறது. எப்படி சாத்தியம் இது?
புரிந்து கொண்டார்கள். அபு ஆமீர் இன்னஹு மின் ஒலியும் மின் அவுலியா இல்லாஹி தஆலா, இந்த இளைஞர் சாதாரண இளைஞர் அல்ல, அவுலியாக்களினுடைய பட்டியலில் உள்ளவர் என்று புரிந்து கொண்டு வேலை முடிந்ததும் 30 நாளுடைய வேலை முடிந்திருக்கிறது. கையிலே கொண்டு வந்து 3 காசுகளை கொடுத்த பொழுது, இல்லை நான் பேசிய 1 திர்ஹமும் தானிக்கும் தாருங்கள், பெற்றுக்கொண்டு போய்விட்டார்கள். இந்த அருமையான இளைஞரை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்பிய அபு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அடுத்த சனிக்கிழமை போய் சொன்னபோது, போய் பார்த்த போது அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், அவர் இன்று வரவில்லை, 3 நாட்களாக சுகம் இல்லாமல். அதோ பாருங்கள், இந்த நகரத்திற்கு வெளியிலே காடு இருக்கிறது, அதில் ஒரு பழுதடைந்த பாழடைந்த ஒரு கட்டிடம் இருக்கிறது அல்லவா, அதில் தான் அவர் சக்கராத்திலே கிடக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த இளைஞரை பார்ப்பதற்காக சென்றார்கள். அந்த இளைஞர் யார் என்று கூட இவர்களுக்கு தெரியாது. அபு ஆமீர் போனா சக்கராத்தினுடைய நிலையில் இருக்கிறார். பக்கத்திலே குர்ஆனும் இருக்கிறது, மோதிரமும் இருக்கிறது, இந்த 2 தான் அவர்களுடைய உடைமை. அந்த இளைஞரினுடைய தலையை எடுத்து தன்னுடைய மடியிலே வைப்பதற்காக முனைந்த போது, ஏனெனில் அந்த இளைஞரினுடைய தலைக்கு கீழால் உடைந்த பாதி செங்கல் இருக்கிறது தலையணையாக. தன்னுடைய மடியிலே வைப்பதற்கு முனைந்த போது சொன்னார்கள், அபு ஆமீர் வேண்டாம், நான் என்னுடைய ரப்பை நெருங்கிவிட்டேன், என்னுடைய ரப்பை நான் நெருங்கி இருக்கிறேன், எனக்கு சில உதவிகள் செய்ய வேண்டும், அதை நான் உங்களிடத்தில் சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். அபு ஆமீர் செய்வீர்களா? உங்களிடத்தில் வசியத்து செய்யலாமா? அபு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், தம்பி, உங்களுக்காக பணி செய்வதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் சற்று நேரத்தில் என் ரப்பை நான் அடைந்து கொள்வேன். நான் மூத்தானதும் என்னை குளிப்பாட்டி கஃனிட்டு அடக்கம் செய்துவிட்டு என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த குர்ஆனுல் கரீம், சங்கை மிகுந்த இந்த குர்ஆனையும் இந்த மோதிரத்தையும் அமீருல் மோமினீன் ஹாரூன் ரஷீத் அவர்களிடத்தில் நீங்கள் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுதுதான் இப்போது அபு ஆமீர் அவர்களுக்கு புரிகிறது, ஆஹா, இது மன்னரினுடைய மகன் என்றல்லவா தெரிகிறது, மன்னரினுடைய மகன் என்றல்லவா தெரிகிறது என்று ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்கள். அப்படியே நடந்தது. மூத்தானார், காரியங்கள் எல்லாம் நடந்து முடிந்தது. பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அந்த 2 பொருளையும் மன்னரினுடைய அரண்மனையிலே அபு ஆமீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அப்போது படைகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பெரும் படைகளோடு கடைசியாக மன்னர் தன்னுடைய பிரதானிகளோடு வெளியே வருகிறார். அபு ஆமீர் அவர்கள் சொன்னார்கள், அமீருல் மோமினீன் மின் அஹ்லி பைத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகத்தினுடைய வழித்தோன்றலாகிய அமீருல் மோமினீன், உங்களோடு நான் சில பேச வேண்டும், சில அமானிதங்கள் என் கையிலே இருக்கிறது. அப்படியா? நான் வெளியே போகிறேன். தன்னுடைய பணியாளரை கூப்பிட்டு, அசிஸ்டண்டை கூப்பிட்டு, அவர்களை தங்க வையுங்கள், என்ன என்று நான் நாளை வந்து பார்க்கிறேன். மறுநாள் வந்தார்கள். என்ன, நீங்கள் யார்? நான் பசாரா. உங்களுடைய பெயர் அபு ஆமீர். ஓ, அபு ஆமீரா நீங்கள்? உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன விஷயம்? ஒரு இளைஞர் வந்தார். அந்த இளைஞர் யார் என்று எனக்கு தெரியாது. அவர் இப்படி எல்லாம் நடந்து கொண்டார். கடைசியாக அவர் மரணிக்கும் பொழுது, வஃபாத்தாகும் பொழுது சில வசியத்துக்களை சொன்னார். அந்த வசியத்துக்களை சொன்னதின் அடிப்படையில் குர்ஆனையும் மோதிரத்தையும் உங்களிடத்தில் ஒப்படைக்க வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது ஹாரூன் ரஷீத் தேம்பி தேம்பி அழுதார்கள். தன் மகன் மரணித்து விட்டார். அவர்களுக்கு தெரிந்தது எவ்வளவு பெரிய தூய்மையான மகன், நான் எழுந்து விட்டேனே என்று சொன்ன போது, அபு ஆமீர், என் பிள்ளை என்று இருக்கட்டும், கண்மணி நாயகத்தினுடைய வழித்தோன்றல் என்று தெரிந்துமா அவர்களை வீட்டு வேலை செய்வதற்கு வேலை ஏவினீர்கள்? அமீர் மோமினீன், அவர் யார் என்று எனக்கு தெரியாது. மரண தருவாயில் இந்த பொருள்களை ஒப்படைக்க சொல்லும் பொழுதுதான் உங்களினுடைய மகன் என்றே எனக்கு தெரியும் என்று சொன்ன போது, உங்கள் கையாலா என்னுடைய பிள்ளையை நீங்கள் குளிப்பாட்டினீர்கள்? ஆம். உங்கள் கையாலா என்னுடைய பிள்ளைக்கு கஃனிட்டீர்கள்? ஆம். உங்கள் கையாலா என்னுடைய பிள்ளையை நீங்கள் அடக்கம் செய்தீர்கள்? ஆம் என்று சொன்ன போது அந்த கையை எடுத்து தன்னுடைய நெஞ்சிலே வைத்துக் கொண்டார் ஹாரூன் ரஷீத். அருமையான பெருமக்களே, இப்படி மக்கள் நம்முடைய மக்களாக இருந்தால் நமக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். நாமும் அப்படி இருந்தால் நம் பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, அல்லாஹ்வினுடைய சமூகத்தை அந்த இளவல் மிக இளைய வயதிலேயே அடைந்து கொண்டாலும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு அவனுடைய படைப்புகளை கட்டுப்படுத்தி கொடுத்திருந்தான். வாழ்வு என்பது எந்த நாளையிலும் முடிந்து போய்விடும். ஆனால் முடியும் வாழ்வு நல்ல வாழ்வாக அமைய வேண்டும் என்பதுதான்
கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அற்புதமான போதனை இந்த உம்மத்திற்காக, இந்த சமுதாயத்திற்காக. எனவே அத்தகைய சிறப்பான வாழ்வதற்கான தௌஃபீக்கை நமக்கு தருவாராக. பிரார்த்தனைக்கு முன்பாக வெளியிலே தொழுகைக்காக வந்திருக்கக்கூடிய பெருமக்கள், சகோதரர்கள் தயவு கூர்ந்து படிகளிலோ வழிகளிலோ அமராமல், இங்கே வசதிகள் நிறையவே செய்யப்பட்டிருக்கிறது, மாடிகள் இருக்கிறது, அங்கே சென்று தொழுகையிலே கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்கிறோம். வல்லவனாம் அல்லாஹ் எங்களுடைய பாவப்பிழைகளை பொறுத்து அருள் பாலிப்பானாக, ஈருலக சௌபாக்கியை தருவானாக. எங்களுடைய மக்களையும் எங்களுடைய பொருள்களையும் அவனுக்கும் அவனுடைய திருத்துதற்கும் விருப்பமானதாக ஆக்கி அருள் பாலிப்பானாக. சோதனை மிக்கதாக, வேதனை மிக்கதாக அல்லாஹ் ஆக்கி விடாமல் எங்களை பாதுகாப்பானாக. நாங்கள் மரணிக்கும் தருவாயில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த வண்ணம் ஒதுவுடனே இறைவனை நாங்கள் அணுகும் பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கு நீ தந்தருள் பாலிப்பாயாக. அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ எங்கள் மூலமாக நடந்துவிட்ட அனைத்தையும் நீ மன்னித்து அருள் பாலிப்பாயாக. நீயே அருளாளன், நீயே அன்பாளன், நீயே கிருபையாளன். நாங்கள் பாவிகள், நீ மன்னிப்பவன். எனவே உன்னுடைய எங்களது பாவத்தை விட உன்னுடைய மன்னிப்பு விசாலமானது. எங்களுடைய குற்றத்தை விட உன்னுடைய அருளும் மன்னிப்பும் விரிவானது ரப்பே. எனவே உன்னுடைய அருளில் எங்களை இணைத்துக் கொள்வாயாக, எங்களை பொதிந்து கொள்வாயாக. எங்கள் பெற்றோரையும் மனைவி மக்கள் உற்றார் உறவினர்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. நாளை மறு உலகத்தில் சுவனலோகத்திலே கண்மணியா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலடியிலே அமர்ந்து உனது திரு லிகா என்னும் மாபெரும் காட்சியை காணும் மகத்தான பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் வாழையடி வாழையாக எங்களுடைய பிள்ளைகளுக்கும் தந்தருள் வாழிப்பாயாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தான் கதீரன் கமா அமர். واشهد ان لا اله الا الله وحده لا شريك له يرحم لمن جحد به فكبر. واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله سيد البشر. صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه ما اتصلت عين بنظر. اما بعد فاوصيكم عباد الله واياي بتقوى الله. اتقوا الله العظيم عز وجل واتقوه واعلموا عباد الله ان الله تعالى امرنا بالصلاه والتسليم على نبيه صلى الله عليه وسلم وقال ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا ونبينا مولانا وحبيبنا وشفينا وهادينا وربنا ومرشدنا وقرة اعيننا وثمرة فؤادنا محمد صلى الله عليه وسلم إمام الأبرار وسمام الكفار وشفيع الأمة إلى الجبار وعلى آله البرات الأخيار وأصحابه السادات الأبرار. اللهم ارض عن الخلفاء الأربعة أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عمر الفاروق رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعن الستة الباقين من العشرة المبشرة رضي الله تعالى عنهم، وعن الإمامين الجليلين سيدنا أبي محمد الحسن وسيدنا أبي عبد الله الحسين رضي الله تعالى عنهما، وعن أمهما فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها، وعن أمي نبينا سيدنا حمزة وسيدنا عباس رضي الله تعالى عنهما، وعن أزواجه الطاهرات أمهات المؤمنين والمهاجرين والأنصار، وعن بقية الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك مجيب الدعوات يا قاضي الحاجات ويا منزل البركات. طيب ثراهم واجعل الجنة مثواهم. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين واختم لنا بخير وفضل برحمتك يا أرحم الراحمين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار. اللهم لا تجعلنا
لنا من حطب النار وإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزيدكم ويهديكم ولذكر الله أكبر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.